இதற்கு முன்பு வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து போராட்டம் பண்ண போறாரு, வாழ்த்துக்கள். நாங்களும் வந்து அந்த மக்களை செஞ்சிருக்கோம். மக்களோட கோரிக்கைகள்லாம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொண்டு போயிருக்கோம். அந்த இடத்துல குறிப்பிட்டு ஒன்று சொல்றாரு. மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து அவங்க ஏற்காம இழப்பீடு கொடுக்கறதுல தீவிரமா இருக்கு திமுக அரசுன்னு சொல்றாரு. அதாவது மக்கள் வந்து நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான தீவிரமா செயல்படுது திமுக அரசுன்னு சொல்லாம இழப்பீடு கொடுக்கறதுக்கான பணிகளை வந்து தீவிரமா இருக்காங்கன்னு சொல்றாரு. முனைப்பாக இருக்காருன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துறான்னு பாருங்க. இப்படிதான் வந்து திமுக அரசுக்கு எந்த ஒரு பாதகமும் வராம பாதுகாத்துட்டு வராரு திருமாவளவன் அவர்கள் அப்படின்ட்டு இந்த குறிப்பிட்டேன். இவர்கள் வந்து இந்த ஆட்சின்னு மட்டும் இல்ல, கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து திருமாவளவன் அவர்களுக்கான வேலை, மிக முக்கியமான வேலை வந்து திமுக பாதிக்கப்படாம பாத்துக்கிறது தான் அப்படின்ட்டு நமக்கு வெளிப்படையா தெரியுது. அதை நம்ம குறிப்பிடுறோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள், வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும், அதே போல திரௌபதி அம்மன் சிக்கலா இருக்கட்டும், அதே போல சவுக்கு சங்கரோட வீட்டில் வந்து இந்த மலம் கலந்து வீசின சம்பவமா இருக்கட்டும், இது மாதிரியான இங்க பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் பெரிய அளவில் பேசப்படுவோம் மாறல, இது போராட்டமாகவும் ஆகல. இதை வந்து ஊற்றி மூடுறதுக்கான வேலைகளை வந்து கூட்டணி கட்சிகள் தெளிவாக செஞ்சாங்க. அதை வந்து பேருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பொதுவாக ஒரு அறிக்கை வரும்ல, இவர்கள் செஞ்சதும் தவறு, அரசும் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கை கொடுத்தார்ல. அப்படிதான் அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அறிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க.